அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நம்ம ஜனநாயகத்தில் பல பேர் ஆட்சி அமைக்கிறார்கள், அரசு நடத்துகிறார்கள். அதில் நமக்கு இந்த அரசு பிடிக்கலை அப்படின்னா அதை மாற்றுவதற்கான வாக்கு உரிமை அப்படிங்கிறது எல்லா குடிமக்களுக்கும் இருக்கிறது. இது குடியாட்சி அப்படின்னு இதை சொல்கிறாங்க. ஆனால் இவர் எனக்கு பிடிக்கல, இவர் என்னை ஆட்சி செய்வது எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அந்த ஆட்சியே இல்லை, அப்படி விருப்பம் இல்லைன்னு சொல்கிறவனை தான் நீக்குவாங்க. அப்படி ஒரு காலம் இருந்தது. அதுக்கு முடியாட்சி காலம் அப்படின்னு பேர். முடிசூட்டி கொண்ட மன்னர்கள் ஆட்சி செய்த காலம். அப்போ நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு கொடுங்கோல் ராஜா இருந்தான்னா அவன் ஆட்சியில் இருந்து தான் ஆகணும், உங்களுக்கு வேறு வழி கிடையாது. அது மாதிரி உலகம் முழுக்க பல அரசர்கள் ஆண்டிருக்கிறார்கள், மக்களும் வாழ்ந்திருக்கிறார்கள். நம்ம பாட்டம் பூட்டெல்லாம் அப்படிப்பட்ட காலத்தில் தானே இருந்திருக்கிறாங்க, சுதந்திரம் வருகிற வரைக்கும். ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள் எவ்வளவோ மன்னர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்தால் கூட 3 பேருக்கு மட்டும்தான் தி கிரேட் அப்படின்ற பேரை தந்து பாராட்டுகிறார்கள். ஒன்று அலெக்சாண்டர், இன்னொன்று அக்பர், இன்னொன்று அசோகர். அலெக்சாண்டர் த கிரேட், அக்பர் த கிரேட், அசோகா த கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. வரலாற்று ஆசிரியர்கள் அவ்வளவு சுலபத்தில் யாரையும் பாராட்டிட மாட்டாங்க. ஏன்னா நமக்கெல்லாம் பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் ஒரு வகுப்பு பாடமாக சரித்திரம் இருந்தால் அதை படிச்சிருப்போம். இதை தாண்டி தனிப்பட்ட வகையில் ஆர்வம் எடுத்து அது சம்பந்தமான தகவல்களை திரட்டி பல்வேறு இடங்களிலே ஆராய்ச்சிகள் எல்லாம் செய்து, அகழ்வாராய்ச்சி, கல்வெட்டு ஆராய்ச்சி, இப்படியெல்லாம் சேர்த்து தகவல்களை சேகரித்து நம்முடைய மன்னர்களை பற்றி தருகிறவர்கள்தான் வரலாற்று ஆசிரியர்கள். அவங்ககிட்டக்க நல்ல பேர் வாங்கிறதுன்றது அவ்வளோ சுலபம் இல்லை. ஆனால் அவர்களாலேயே பாராட்டப்பட்ட முக்கியமான 3 அரசர்கள் அப்படின்னா அவர்களிடத்தில் ஏதோ ஒரு தனித்தன்மை இருந்திருக்கணும். எல்லாருமே மேன்மை தங்கிய அரசர் பராக் பராக் அப்படின்னு வந்தார், அரண்மனையில் உக்காந்தார், மந்திரி இன்னைக்கு மழை பொழிதான்னு கேட்டார், அப்புறம் போர் செஞ்சார், ஜெயிச்சார், இது எல்லாரும் செய்யறது. ஆனால் அதையும் தாண்டி ஏதோ ஒரு சிறப்பு அம்சம் எந்த மன்னனிடத்தில் இருந்திருக்கிறதோ அந்த மன்னனைத்தான் த கிரேட் என்று கொண்டாடுகிறார். அது மன்னர்கள்கிட்ட தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. வாழ்பவர் கோடி, மறைவர் கோடி, மக்கள் மனதில் நிற்பவர் யார் அப்படின்னு கண்ணதாசன் ஒரு பாடல் எழுதுகிறார். நாட்டையும் காத்து மானத்தையும் காக்கிறவர்கள் தானே மிகச்சிறந்த வீரர்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் மக்கள் மனதிலே நிற்கிறார்கள். அலெக்சாண்டர்கிட்ட ஒரு நாள் ஒருத்தனை கைது பண்ணி முன்னால் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்ற அந்த அரசன் இருக்கிறானே அவன் முன்னால். அப்படி கைது பண்ணி அவன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினவனை திபேகா மேதங் அப்படின்னு அவன் பேர். என்ன இவனை ஏன் கட்டி வச்சு இழுத்துட்டு வரீங்க அப்படின்னு. அப்போ சொன்னாங்க, அரசே இவன் கடல் கொள்ளைக்காரன். இந்த கடல் கொள்ளைக்காரனை ரொம்ப நாளாக நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி தான் இவன் சிக்கி நான் வசமாக கொள்ளையடிக்க வந்தப்போ அதனால தான் உங்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அலெக்சாண்டர் திபேகா மேதங்க பார்த்து சொல்கிறான், நீ எங்கள் மக்கள் பயணம் செல்லுகிற பொழுது, கடலிலே பயணம் செய்த பொழுதெல்லாம் நீ கொள்ளையடித்திருக்கிறாய். உன்னுடைய தலையை வெட்ட சொல்லி நான் உத்தரவிடப் போகிறேன், என்ன சொல்லுகிறாய் அப்படின்னு கேட்குறான். அந்த திபேகா மேதம் சொன்னால் அலெக்சாண்டரை பார்த்து, அலெக்சாண்டர் உனக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, நீயும் நானும் ஒரே ஒரு வகைதான். காரணம், நான் கடலிலே கொள்ளையடிக்கிறேன், நீ நாட்டிலே கொள்ளையடிக்கிறாய். நான் படகிலே போய் கொள்ளையடிக்கிறேன், நீ கப்பல் படை வைத்து கொண்டு இன்னொரு நாட்டின் பேரில் படையெடுத்து அங்கு இருக்கிற செல்வங்களை எல்லாம் உன்னோடு சேர்த்து கொள்ளுகிறாய். என்ன உனக்கும் எனக்கும் என்ன வேறுபாடு? நான் கடல் கொள்ளைக்காரன், நீ தரை கொள்ளைக்காரன் அப்படின்னா அலெக்சாண்டர் ஒரு வினாடி அப்படியே ஆடி போயிட்டான். ஏன்னா நாடு பிடிப்பது அப்படிங்கிறது அரசர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி. அவளுடைய வெற்றி சிம்மாசனம் மேலே மேலே அவளுடைய கிரீடத்திலே ஒரு மயிலிறகு மாதிரி. இவன் அதை சர்வ சாதாரணமாக ஒரு கொள்ளைக்காரன்னு எனக்கு சொல்லிட்டானே, நான் படையெடுத்து செல்லுவது எல்லாம் கொள்ளையடித்து வருவது என்பதற்கு இணையாக வைத்து விட்டானே அப்படின்னு அலெக்சாண்டருக்கு அப்படியே கோபம் கொப்பளிக்கிறது. இழுத்து செல்லுங்கள் இவனை அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் மறுநாள் காலையில் அவனை அழைத்து,
இப்படி அலெக்சாண்டர் த கிரேட் முன்பாக நேருக்கு நேராக பேச வேண்டும் என்றால் எவ்வளவு துணிச்சல் இருக்க வேண்டும். தான் செய்வது கூட தவறுதான் என்று என்னை நேருக்கு நேராக சுட்டி காட்டுகிறான் என்றால் இவனுடைய மன உறுதியை நாம் நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு அவனை அழைத்து தான் ஆட்சி செய்கிற ஒரு பகுதிக்கு அவனையே அரசனாக ஆக்கினான். இல்லைன்றதுனால தானே நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, நீயே அரசனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த கொள்ளை புத்தியிலிருந்து நீ வெளியே வந்து விடுவாய் எனக்கு தெரிகிறது அப்படின்னு அவனை ஆக்குகிறான். நம்மள அலாவுதீன் கில்ஜின்னு படிச்சிருப்போமேங்க, கொடூரமானவன், மக்களைய கடுமையாக ஆட்சி செய்தான் அப்படின்னு. அந்த அலாவுதீன் கில்ஜியினுடைய சபைக்கு ஒரு ஹாஜியார் வருகிறார், வழிபாட்டுக்குரிய ஒரு முஸ்லீம் பெரியவர் வருகிறார். அவர்கிட்ட இந்த அலாவுதீன் கில்ஜி ஒரு சந்தேகம் கேட்குறான். ஹாஜி, நான் இது மாதிரி என்னுடைய படையிலே பயிற்சிக்கு வருகிறவர்களுக்கு மாத கூலியை பாதியாக குறைக்கிறேன். அதே மாதிரி இன்னொருவன் மனைவியினிடத்தில் தவறாக நடந்து கொள்ளுகிறவர்களுக்கு மாறுகால் மாறுகை வாங்குகிறேன். மது அருந்திவிட்டு பணியிடங்களுக்கு செல்லுகிறவர்களை எரிகுழியிலே தள்ளுகிறேன். இது எல்லாம் நியாயம் என்று தான் நான் நினைக்கிறேன். இப்படித்தான் ஆட்சி செய்வதற்கான விதிமுறைகள் கடுமையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் அப்படின்னு இந்த அலாவுதீன் கில்ஜி கேட்டான். அவர் தன்னுடைய நீண்ட தாடியை அப்படியே வருடிக்கிட்டே, அலாவுதீன் கில்ஜி சுல்தான், நபிகள் நாயகம் எந்த இடத்திலும் இது மாதிரியான அறிவுரையை ஆட்சியாளர்களுக்கு வழங்கியது இல்லை. எனவே அவர் தராத ஒன்றை நீங்களே விதிமுறையாக வைத்து கொள்வது சரியானது என்று எனக்கு படவில்லை அப்படின்ட்டார். அவ்வளவுதான், இவன் முகம் அப்படியே கண்டுலாம் செவந்து போச்சு. உடைவாள ஒரு வினாடி உருவினா. அவர் பெரியவர், அவர் வழிபாட்டுக்குரியவருன்றதுனால கோபத்தை அடக்கிட்டு உள்ளே போயிட்டான். எல்லாரும் சுற்றி வரங்க, காஜி உனக்கு ஏன் இது, நீ இன்னையோட காலி. ஏற்கனவே ஒரு சாதாரண ராஜா கிட்ட இப்படி பேசினாலே கோபம் வரும். நீ அலாவுதீன் கில்ஜி இருக்கிறானே, அவன் எல்லாரையும் போட்டு தள்ளுறவன். கோபம் வந்ததுன்னா தேவையில்லாமல் நீ என்னவோ தர்மத்தை சொல்கிறா, அறத்தை சொல்கிறான்னு இப்படி வாங்கி வம்பை எடுத்து மடியில் விட்டுக்கிட்டே, உனக்கு நேரம் சரியில்லைன்னாங்க. ஆனால் அலாவுதீன் கில்ஜி உள்ளே சென்றவன் வெளியே ஒரு கையில் சால்வையை எடுத்து கொண்டு வந்து அந்த முஸ்லீம் பெரியவருக்கு அணிவித்து, நபிகள் நாயகம் சொல்லாத ஒன்றை செய்வதற்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை என்று நீங்கள் எனக்கு நினைவுறுத்தினீர்களே, என்னை நல்வழிப்படுத்தினீர்கள், நன்றி என்று அவரை பாராட்டி தன் வழிபாட்டையும் வணக்கத்தையும் சொல்லியிருக்கிறான். அப்போ ஆட்சி செய்வது, அன்றாடம் நிர்வாகம் செய்வது, இதையெல்லாம் தாண்டி, இதற்கு தாண்டி அப்பாற்பட்டு ஒரு பெருந்தன்மை, ஒரு மனித நேயம், ஒரு தெளிந்த புத்தி இருக்கிறவர்கள்தான் மக்கள் மனதிலே நிற்கிறார்கள். யாராக இருந்தாலும் அந்த அறிவிலே தெளிவும் அகத்திலே அன்பினோர் வெள்ளமும் உள்ளவர்கள்தான் நிலை பெறுகிறார்கள். நாம் நிலைக்க வேண்டுமா அல்லது நீர்த்து போக வேண்டுமா என்பதை நாம் தானே முடிவு செய்ய வேண்டும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.